அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீ நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு. அங்க மதரசா நடக்குதா? நடக்குமே. சீனதேசம் சென்றாலும் கல்வியை கற்றுக்கொள்ள நபி அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. பரவாயில்ல, நல்லா பேசுற. சரி, நான் சில கேள்வி கேட்கிறேன், சொல்றியா? இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். எந்த கலிஃபா காலத்தில் குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில். குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயங்கள் கொண்டு சேர்த்த சஹாபியார்? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆன் முழுவதும் எத்தனை ஆண்டுகள் அருளப்பட்டது? 23 ஆண்டுகளில் அருளப்பட்டது. தொழுகை என்றால் என்ன? உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர். ஃபர்லி என்றால் என்ன? வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. சுன்னத் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியவை செய்தவை அங்கீகரித்தவை அனைத்தும் சுன்னத்தாகும். வாஜிப் என்றால் என்ன? இதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. முஸ்தப் என்றால் என்ன? செய்தால் நன்மை, செய்யாமல் இருந்தால் தீங்கு இல்லை. சரி தோழியே, நீயே கேட்டுட்டு இருக்க, நானும் சில கேள்விகள் கேட்கிறேன், சொல்றியா? கேளு. கிப்லா திசை என்றால் என்ன? நாம் இருக்கும் ஊரில் கழஃபா எந்த திசையில் உள்ளதோ அதுவே கிப்லா திசையாகும். பாங்கு இல்லாத தொழுகை எது? 2 பெருநாள் தொழுகை. சஜ்ஜிதா இல்லாத தொழுகை எது? ஜனாஸா தொழுகை. தாய் வயிற்றில் பிறக்காத நபியார்? நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியார்? நமது தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நமது தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலாயிலிருந்து படைக்கப்பட்டார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் எந்த வார்த்தையை உச்சரித்தார்கள்? தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் என உச்சரித்தார்கள். அழகாய் சொன்னாய் சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.